சென்னை அண்ணா சாலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உயர்மட்ட சாலை பணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், தற்போது எவ்வளவு தூரத்திற்கு இந்த போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது? சாலை பணிகள் எப்போது நிறைவு பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். சென்னை மாநகருடைய பிரதான சாலையான அண்ணா சாலையில் பார்த்தோம் என்றால் தினசரி 2.5 லட்சம் வாகனங்கள் பயணிப்பதாக தகவல்கள் இருக்கிறது. இதில் குறிப்பாக தேனாம்பேட்டையில் இருந்து சைதாப்பேட்டைக்கு இடைப்பட்ட இந்த 7 சந்திப்புகளில் மட்டும் பார்த்தோம் என்றால் சுமார் 1.2 லட்சம் வாகனங்கள் கடப்பதாக தரவுகள் இருக்கின்றன. இந்த ஒரு சூழலை தான் பயணத்தை மேலும் எளிமைப்படுத்தக்கூடிய வகையில, போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் சுமார் 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேனாம்பேட்டையில் இருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் ஒரு உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. 169 தூண்களுடன் கூடிய 621 கோடி மதிப்பீடான திட்ட அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டு தற்போது பணிகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பா இந்த பிரதான சாலையில பார்த்தோம் என்றால் 7 முக்கிய சந்திப்புகள் என்பது இருந்து வருகிறது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் எல்டாம் சாலை, SIT கல்லூரி, செனட்டாப் சாலை, நந்தனம், CIT நகர் 3வது மற்றும் முதல் பிரதான சாலை, தாடண்டர் நகர், ஜோன்ஸ் நகர் சந்திப்பு என 7 பிரதான சந்திப்புகளை கடந்து எளிதில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில இந்த உயர்மட்ட பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது வேகம் எடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. சைதாப்பேட்டை பகுதியில மண் பரிசோதனை என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ராட்சச தூண்கள் அமைப்பதற்கான அடித்தளம் அமைக்கக்கூடிய பணிகள்ல நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் நடுப்பகுதியில தடுப்புகள் அமைக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால சாலைகள் குறுகலாக்கப்பட்டிருக்கிறது. பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய காலை 8 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. போக்குவரத்து காவல்துறையினர் அனைத்து சிக்னல்களிலும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த பணியை பொறுத்தமட்டில் டிசம்பர் 2025க்குள் முடிக்க சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு உத்தரவு என்பது நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. 621 கோடி மதிப்பீட்டில் 169 ராட்சஸ் தூண்கள் அமைக்கக்கூடிய பணிகள்ல தற்போது இந்த நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பிரதான சாலையில தான் வண்ணாரப்பேட்டையில் இருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய மெட்ரோ வழித்தடமும் கீழே சுரங்கப்பாதையாக இயக்கப்படக்கூடிய சூழல்ல அதற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில பல்வேறு ஏற்பாடுகளுடன் இந்த கட்டுமான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. 2025 டிசம்பருக்குள் இந்த திட்டத்தை நிறைவு பெறக்கூடிய வகையில பணிகளை துரிதப்படுத்துவதற்கு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் கள விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.